ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்னென்ன, எவ்வளோ ஃபீஸ் வரும், என்ன மாதிரி ஜாப் பொசிஷனுக்கு போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்ன, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருங்க. பர் இயர் 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 இயர்ஸ்க்கு 8 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் மஸ்ட் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. ரெகனைஸ்டு போர்டில் படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 55% மார்க் எடுத்துருக்கணுங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு மெயின் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணுங்க. இதுதாங்க இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க வேர்ல்டில் ஃபுல்லாகவே எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமாக தான் இருக்குங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லாமே அப்படி தான் இருக்குங்க. ஸோ ஃப்ரம் டெலிவிஷனில் இருக்க கம்ப்யூட்டர்ஸ், மாடர்ன் லைஃப் ஸ்டைல் ரொம்பவே ஹெவியாகவே எலக்ட்ரானிக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கம்யூனிகேட்டிவ் பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுதுங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்க. செமஸ்டர் 1ல் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் 1, ஃபிசிக்ஸ் 1, கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங், கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், ப்ராக்டிக்கல் லேப். நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 2ல் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் 2, ஃபிசிக்ஸ் 2, மெட்டீரியல் சயின்ஸு, தெர்மோடைனமிக்ஸு, பேசிக் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ப்ராக்டிக்கல் லேப். நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 3ல் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் 3, எலக்ட்ரிக் சர்க்யூட் அனலைசிஸ், எலக்ட்ரான் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸ், லாஜிக்கல் டிசைன், டேட்டா ஸ்ட்ரக்சர், லேசர் அண்ட் ஃபைபர் ஆப்டிக்ஸ், ப்ராக்டிக்கல் லேப். நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 4ல் பார்த்தீங்கன்னா சிக்னல் அண்ட் சிஸ்டம் எலக்ட்ரானிக் சர்க்யூட், எலக்ட்ரானிக்ஸ் தியரி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அனலாக் கம்யூனிகேஷன், இண்டஸ்ட்ரியல் ஃபிசியாலஜி, ப்ராக்டிக்கல் லேப். நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 5ல் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியரிங், மைக்ரோஃபிசர் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், லிங்கர் இன்டகிரேட் சர்க்யூட், இண்டஸ்ட்ரியல் சோசியாலஜி, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், ஆண்டனா அண்ட் வேவ் ப்ரோக்ரேஷன், டிஜிட்டல் கம்யூனிகேஷன், ப்ராக்டிக்கல் லேப். நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 6ல் பார்த்தீங்கன்னா எம்பெட் சிஸ்டம், டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க், ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன், விஎல்எஸ்ஐ டிசைனு, பவர் எலக்ட்ரானிக்ஸு, எலக்டிவ் சப்ஜெக்ட் 1 ப்ராக்டிக்கல் லேப். நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 7ல் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன், நெட்வொர்க் இன்ஜினியரிங், செல்லுலார் டெக்னாலஜி, எலக்ட்ரிக் சப்ஜெக்ட் 2 மைனர் ப்ராஜெக்ட், ப்ராக்டிக்கல் லேப். நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 8ல் பார்த்தீங்கன்னா மொபைல் அண்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன், ஸ்விட்சிங் தியரி, நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, எலக்டிவ் 3 மேஜர் ப்ராடக்ட், ப்ராக்டிக்கல் லேப். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஆவரேஜ் ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 17,000லேருந்து 4.5 lakhs வரைக்கும் வருங்க. இதுவுமே ஒரு அப்ராச்மெண்ட் ஃபீஸ் தாங்க. நம்ம போகிற காலேஜஸ் இன்ஸ்டியூஷன் பொறுத்து ஃபீஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுங்க. இது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாங்க. இந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு என்ன மாதிரி ஜாப் பொசிஷனுக்கு போவோம்னு பார்த்தீங்கன்னா, டெலிகாம் இன்ஜினியர் ஆகலாங்க, நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகலாம், டெக்னீஷியன், டெஸ்டிங் இன்ஜினியர், டெலிகாம் சைட் இன்ஜினியர், இது மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷனுக்கு போகலாங்க. டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல், பிஎஸ்என்எல், ரிலையன்ஸ் ஜியோ, டிசிஎஸ், சாம்சங்கு, எல்ஜி, இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆவரேஜாக எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 15,000 வரைக்கும் கிடைக்குங்க. இதுவுமே ஒரு அப்ராச்மெண்ட் சேலரி தாங்க. நம்ம போகிற ஜாப் பொசிஷனை பொறுத்து சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்குங்க. அதை ஃபில் பண்ணி அனுப்புனாலே உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் நாங்களே கிளியர் பண்ணுவோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்குறோங்க. அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் நாங்களே கிளியர் பண்ணுவோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.